வணக்கம். இது நிஜக்கண். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவருமான திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன் தம்முடைய 91வது வயதில் காலமாகி இருக்கின்றார். உடல்நலக்குறைவினால் கொழும்பிலுள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்றிரவு 11 மணியளவில் காலமானதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஒன்றிணைந்து பிரிக்கப்படாது பிரிக்க முடியாத நாட்டிற்குள் தமிழர்களுக்கான சம உரிமைகளை கோரி தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வந்திருந்த அவர் தமிழர் அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக இருக்கின்றார். 1933ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் திகதி திருகோணமலையில் பிறந்த இவர் யாழ்ப்பாணம் சம்பத்தரிசியார் கல்லூரியில் மொரட்டுவ புனித செபஸ்தியார் கல்லூரி ஆகியவற்றில் கல்வி கற்று அதன் பின்னர் இலங்கை சட்டக் கல்லூரியில் சட்டம் பயின்ற சட்டத்தரணி என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் லீலாதேவி என்பவரை திருமணம் செய்து கொண்ட அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கின்றனர். சம்பந்தன் 1977ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பில் திருகோணமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். 1983ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் தமிழர் விடுதலை கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தை புறக்கணித்திருந்தனர். இலங்கை அரசியலமைப்பின் 6வது திருத்த சட்டத்தின்படி தனிநாடு கோருவதற்கு ஆதரவு அளிக்க முடியாது என நாடாளுமன்றத்தில் சத்தியப்பிரமாணம் எடுக்க மறுத்தமைக்காகவும் கருப்பு ஜூலை கலவரத்தில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டமைக்கும் எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணித்திருந்தனர். 3 மாதங்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கு பெற்றாமல் போனதால் சம்பந்தன் தம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை 1983ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இழந்தார். அதன் பின்னர் 1989ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில் 2001ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற புதிய கூட்டணி கட்சியொன்றை ஆரம்பித்து அந்த கூட்டமைப்புக்கு சம்பந்தன் தலைமை பொறுப்பை ஏற்றார். அந்த கூட்டணி தேர்தல் சட்டத்தில் அங்கீகரிக்கப்படாமையினால் அந்த கூட்டமைப்பு தமிழர் விடுதலை கூட்டணியின் பெயரில் 2001ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டது. இந்த தேர்தலில் சம்பந்தன் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்று 18 ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழீழ விடுதலை புலிகளை இலங்கை தமிழரின் ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சார்பாக தம்முடைய நிலைப்பாட்டை முன்னெடுத்தனர். இந்த நிலைப்பாட்டிற்கு தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் ஆனந்த சங்கரி எதிர்ப்பு தெரிவித்து கூட்டமைப்பிலிருந்து விலகினார். அத்துடன் 2004ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் பெயருடன் போட்டியிடுவதற்கு ஆனந்த சங்கரி அனுமதிக்கவில்லை. இதனால் சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டதுடன் சம்பந்தன் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் 2004, 2010, 2015 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில் சம்பந்தன் திருகோணமலை மாவட்டத்திலிருந்து மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார். 2015ஆம் ஆண்டு தேர்தலில் முக்கிய கட்சிகளாக ஐக்கிய தேசிய கட்சி 106 ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி 95 ஆசனங்களையும் கைப்பற்றியிருந்தன. ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அறுதி பெரும்பான்மையை பெறாமையினால் 2 முக்கிய கட்சிகளும் இணைந்து தேசிய அரசு ஒன்றை அமைத்தன. இதனால் 16 ஆசனங்களுடன் 3வது இடத்திலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து வழங்கப்பட்டதுடன் அதன் தலைவர் ரா சம்பந்தன் 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி அவர் எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்தார். அதன் பின்னர் 2020ஆம் ஆண்டு மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு அவர் தெரிவு செய்யப்பட்டார். இதேவேளையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக ரா சம்பந்தனுக்கு 3 மாத கால விடுமுறை வழங்க நாடாளுமன்றில் முன்மொழியப்பட்டது. சுகவீனம் அடைந்துள்ளதனால் அவருக்கு விடுமுறை வழங்குமாறு எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் லக்ஷ்மன் கிரியல்ல கோரிக்கை விடுத்த நிலையில் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அண்மைய நாட்களாக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த அவர்
நேற்றிரவு காலமாகி இருக்கின்றார். அன்னாரின் பூத உடல் அஞ்சலிக்காக கொழும்பில் மலர் சாலையில் வைக்கப்பட்டு அதன் பின்னர் அவருடைய பூத உடல் நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் அன்னாரின் பூத உடல் இறுதிக் கிரிகைகளுக்காக அவரின் சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படும் என்று கூறப்படுகின்றது. இறுதி கிரிகைகள் தொடர்பான விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். மேலும் மறைந்து இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் ரா சம்பந்தனுக்கு முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ இரங்கல் வெளியிட்டுள்ளார். குறித்து இரங்கல் செய்தியை மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய எக்ஸ் கணக்கில் பதிவிட்டிருக்கின்றார். அந்த பதிவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனின் மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். அவர் ஒரு பழைய நண்பர் மற்றும் சக ஊழியர். நாங்கள் பல நாட்களாக பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளோம். அவருடைய மறைவு இலங்கை அரசியல் சகோதரத்துவத்திற்கு ஒரு இழப்பு மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் இந்த சோக இழப்பை போக்கட்டும் என தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையில் அவருடைய மறைவிற்கு இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா இரங்கல் செய்தியை தெரிவித்திருக்கின்றார். குறித்த இரங்கல் செய்தியை அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். குறித்த பதிவில் அவர் தெரிவித்துள்ளதாவது: என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். சம்பந்தன் மிகவும் மூத்த அரசியல்வாதி. அவருடைய இழப்பு பெரிதும் உணரப்படும் என சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி பல்வேறுபட்ட அரசியல் தலைமைகளும் அவருடைய இழப்பிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான சம்பந்தன் எம்பி அவர்களுடைய மறைவு குறித்து நான் ஆழ்ந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நீண்டகால நண்பரும் இலங்கையின் எழுச்சியூட்டும் மற்றும் நம்பிக்கைக்குரிய தலைவர் என பதிவிட்டிருக்கின்றார். இதேவேளையில் அங்கியன் ராமநாதனும் இரங்கல் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ சம்பந்தன் ஐயா அவர்கள் தன்னுடைய 91வது வயதில் காலமான செய்தி அறிந்தேன். அன்னாரின் இழப்பு தமிழ் தேசிய அரசியல் பரப்புக்கு பேரிழப்பாகும். தன்னுடைய சட்ட தொழிலை தியாகம் செய்து தன்னை மக்கள் அரசியலில் ஈடுபடுத்திய பெருமகான் அவர். தமிழர்களின் 3 வகையான போராட்ட காலங்களிலும் தன்னுடைய அரசியல் சாணக்கியத்தையும் அனுபவத்தையும் பல சந்தர்ப்பங்களில் ராஜதந்திரிகளாக அவர் பயணப்படுத்தியிருப்பதை இந்த தருணத்தில் நினைவு கொள்ள வேண்டும். திருகோணமலை மாவட்டத்தின் தமிழர் பிரதித்துவத்தின் இறுதி நம்பிக்கையாக திகழ்ந்த அவருடைய இழப்பு ஈடு செய்யப்பட முடியாதது. வரலாற்று பாரம்பரியம் மிக்க கட்சியும் வேறுபட்ட நீரோட்டங்களில் பயணித்து கட்சியின் கூட்டமைப்பையும் தன்னுடைய இளமை காலங்கள் அனைத்திலும் தன் ஆளுமையினால் சிதைவடையாது காப்பாற்றியதில் அவருக்கு இணை அவர் மட்டுமே. இலங்கை தமிழர்களின் அரசியல் வரலாற்றில் நீண்டகால அனுபவ பக்கம் ஒன்றை எங்கள் இனம் இன்று இழந்திருக்கின்றது. அன்னாரின் இழப்பால் துயரடைந்துள்ள குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், அரசியல் கட்சியினர், ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் எனவும் அங்கியன் ராமநாதன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த மூத்த அரசியல்வாதியான சம்பந்தனின் மறைவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்ஷ இரங்கல் தெரிவித்துள்ளார். தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இந்த இரங்கலை வெளியிட்டுள்ளார். குறித்த பதிவில் அவர் மேலும் கூறியதாவது: தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான சம்பந்தனின் மறைவு செய்தி கேட்டு ஆழ்ந்த கவலை அடைகின்றேன். அவருடைய கொள்கைகளுக்கான அவருடைய அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஒரு நீடித்த பாரம்பரியத்தை விட்டு சென்றுள்ளது. மேலும் இந்த இக்கட்டான நேரத்தில் அவருடைய குடும்பத்தினருக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என பதிவிட்டிருக்கின்றார். இதேவேளை எமது தமிழினம் ஒரு பெரும் பலத்தினை இழந்த சூழலில் உள்ளது. சுமார் 6 தசாப்தங்களாக நாடாளுமன்ற உறுப்பினராக விளங்கிய ஆற்றல் மிகு சக்தியாக தமிழ் மக்கள் மத்தியில் விளங்கிய ஒரு பண்புமிக்க அறிவாளரான சம்பந்தனை நாம் இழந்துள்ளோம் என இந்து குருக்கள் அமைப்பு தன்னுடைய இரங்கல் செய்தியை வெளியிட்டுள்ளது. மேலும் ராஜதந்திர நகர்வுகளை செய்யும் சிறப்பாளர், பல்வேறு நாட்டு தலைவர்களினாலும் ராஜதந்திரிகளினாலும் மதிக்கப்பட்ட ஒருவர் சம்பந்தன். இவர் எமது தமிழ் பிரதிநிதிகளை ஒரு அணியாக செயல்பட வேண்டும் என செயற்பட்டவர். நிதானமாக நுண்ணறிவுடன் செயலாற்றிய தலைமை தாங்கிய தலைவரை இழந்திருக்கின்றோம். இந்த சமயத்தில் அமரரது ஆத்ம சாந்திக்கு இந்து குருமார் அமைப்பின் சார்பில் செய்கின்றோம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நன்றி.